ஒரு பேருந்து மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை. ஓட்டுநர் மிகவும் சிரமப்பட்டு ஒரு பாறையில் மோதி பேருந்தை நிறுத்தினார். மிகவும் பயந்தபடி இருந்த பயணிகளை பார்த்து, பயப்படாதீர்கள், பேருந்தை நிறுத்திவிட்டேன். யாரும் இடதுபுறம் இறங்கிவிட வேண்டாம். அங்கு ஆழமான பள்ளம் உள்ளது. வலதுபுறம் இறங்குங்கள் என்றார். ஓட்டுநர் சொன்னதை கேட்டுவிட்டு பின் வரிசையில் அமர்ந்திருந்த அப்பா முன் வரிசையில் அமர்ந்திருந்த தன் மகனை நோக்கி, தம்பி, பார்த்து ஜாக்கிரதையாக இடதுபுறம் இறங்கு என்று சப்தமாக சொன்னார். இதை கேட்ட ஓட்டுநர் பதட்டத்துடன், இடதுபுறம் இறங்க வேண்டாம் என்று இப்பொழுதுதானே சொன்னேன் என்றார். அதற்கு பின் வரிசையில் அமர்ந்திருந்த தகப்பன், ஐயா, என் மகனை பற்றி உங்களுக்கு தெரியாது. எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறேனோ அதைத்தான் அவன் செய்வான். இடதுபுறம் இறங்கு என்று சொன்னேன், அவன் வலதுபுறத்தில் பத்திரமாக இறங்கி வருவான், கவலைப்படாதீர்கள் என்றாராம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்காவே பரலோகம் திறக்காவே சிலுவையை சுமந்தாரையா.